பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. கரங்களை உயர்த்தி சோத்திரம் என் தேவனே, சோத்திரம் என் ராஜனே, சோத்திரம் என் தேவனே, சோத்திரம் என் ராஜனே. சமூகம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. சோத்திரம் என் தேவனே, சோத்திரம் என் ராஜனே. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இந்த காலையில் அப்பா உங்க சமூகம் எவ்வளவு பெரிய ஆனந்தம், உங்க சமூகம் தான் என் வாஞ்ச, உங்க பிரசனம் என் வாஞ்ச. ஓ ஷதா மாரி பாலாவா, எல்லாரும் வாயை திறந்து இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கிறீங்க? வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்களா? பேரானந்தத்தோடு கூட வந்திருக்கீங்களா? கண்டிப்பா தேவ சமூகத்தில் இங்கிருந்து நீங்க பலனடைந்து பலவானாக செல்வீங்க. தைரியம் உண்டாகும், வலி உண்டாகும், நன்மை உண்டாகும். சூத்திர சூத்திர தொடர்ந்து நீர் பேசுங்கப்பா. ஆமென். கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக அந்த சகாயத்தை வாஞ்சிக்கிறோம். ஐயோ கடவுளுடைய சகாயம் வேணுமே. சில பேர் சகாயம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் தேவையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, அவருடைய தயவை பார்க்க முடியல, இரக்கத்தை பார்க்க முடியல, போராட்டமாக இருக்கு. அதுக்குன்னு இந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், நல்ல பேர். ஆனால் கவனிங்க, உங்கள் சகாயம் எங்கேருந்து வருது? மனுஷன் மூலாலேருந்து வரல, ஏதோ சிலையிலேருந்து வரல. ஐயா நல்லா கவனிங்க, உங்கள் சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருது, இயேசுவின் இடத்துலேருந்து வருது. நல்லா கவனிங்க. சில பேர் ஏதோ பரிசுத்தவானை பிடிச்சிட்டு இருக்கீங்க, சீடர்களை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சில பேர் ஏதோ இந்த செயின்ஸை பரிசுத்தவானா மாத்துறது கர்த்தர், மாத்திரவரை விட்டுட்டுறீங்க, பரிசுத்தவானா இருக்கிறவரை போய் பிடிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. வேதத்தில் நிறைய பேர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் பரிசுத்தவானா ஆக்கினவர் யாரு? அவங்களாம் ஆயிடல, அவங்கன்னா ஆக முடியாது. அவர் ரத்தத்தில் ஆக்கி வச்சிருக்காரு. அப்போ பாருங்க எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு, பற்றாக்குறை? ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனை போய் பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை விட்டுட்டோம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முக்கியம் யாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். அவர் யார்? இயேசு. பாருங்க, உங்களுக்கு சகாயம் இருக்கு, வாழ்வு இருக்கு. சகாயம்னா என்ன? வெற்றி. சகாயம்னா என்ன? சுகம். சகாயம்னா என்ன? ஏராளம் தாராளம். சகாயம்னா என்ன? பிள்ளைகளுடைய சந்தோஷம் பெருசா இருக்கு. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்துக்கும் அவசியம் சகாயம். அப்ப இந்த சகாயம் எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. நல்ல கவனிங்க. கையில சில பேர் வேலை செய்யறான், அந்த வேலையை செஞ்சதை பார்த்துட்டு நீங்க மயங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த வானத்தையும் பூமியும் கை வேலையில இல்ல, அவருடைய வார்த்தை உருவாக்குச்சு. எந்த மனுஷன் உருவாக்கல, அவர் உருவாக்குனார். கொஞ்சம் அங்க பாருங்க, இங்கேயே கீழே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? 3 காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நோக்க வேணும். உனக்கு சகாயம் வேணும்னா உன் குடும்பத்துக்கு, உனக்கு, உன் பிள்ளைக்கு, உன் பெற்றோருக்கு, உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு நீ கர்த்தரை நோக்கணும். உன் பிள்ளைக்கு சகாயம் வேணும், படிப்பில், வேலையில் அலையாத, அங்கேயும் இங்கேயும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து அவரை நோக்கு, சகாயம் வருது. குடும்பத்தில் குழப்பமா? கர்த்தரை நோக்கு, சகாயம் வருது. தரித்திரமா? கர்த்தரை நோக்கு. ஏன் உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ற? யாருக்கிட்ட உதவி கேட்கலாம், பண உதவி வாங்கிட்டு அப்புறம் கொடுத்துடலாம். இப்படிதான் புத்தி வேலை செய்யுது.
கர்த்தரை நோக்கு, சகாயம் அங்கிருந்து வருது. கர்த்தரை தேட வேண்டும். சகாயம் வேணும்னா கர்த்தரை நோக்கிறது, அப்புறம் கர்த்தரை தேடணும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடு, வேற அதை தேடிக்கிட்டு இருக்காத. கஷ்டம் வருதுன்னு பார்த்தா நிறைய பேர் உடனே என்ன பிளான் பி, பிளான் ஏ, பிளான் சியை போடுறான். ஒரு 3-4 செயின் இருக்குது, அதை ஒன்று இப்போதைக்கு வச்சுருவோம், வச்சுட்டு அப்புறம் மாற்றலாம். கர்த்தரை போய் தேடுப்பா. அவர்கிட்ட 1000 வழி இருக்குது. உனக்கு இருக்கிறத விற்க தான் தெரியும், வச்சு அடமானம் வைக்க தான் தெரியும். இப்படி தான் புத்தி வேலை செய்யும். நீ கர்த்தரை தேட பழகிட்டனா அவருடைய வழி ஆச்சரியம். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னால் செய்யலாம் எந்த காரியத்தையும். கர்த்தர் சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதுங்க. 3வது, கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்பு. கொஞ்சம் கூட மனுஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துறாத. உன்னோட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்தரமாக வை. நீ கர்த்தரை மட்டுப்படுத்தினா நீ மட்டுப்பட்டு போயிடுவ. எல்லா சூழ்நிலையும் அவரை உயர்த்து. நீ அவரை உயர்த்துறதுக்கு அடையாளம் அவரை நம்புறது. நிறைய பேர் உயர்த்துறதுனா என்னன்னா 1000 சோத்திரம். 1000 சோத்திரம் நல்லது. சோத்திரம் உன் வாயில் 1000 சோத்திர பலிகள் வர்றது நன்மையான காரியம். கெட்ட வார்த்தை வராமல் புலம்பாமல் வருது, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கவனிங்க, சில பேர் அது மட்டும் செஞ்சுட்டா போதுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, கர்த்தரை நம்புறது தான். நீ நம்பி சோத்திரம் பண்ணு. கர்த்தரை நம்பாமல் சில பேர் சோத்திரம் 100 சோத்திரம் சொன்னால் போதும் பிரதர், ஏதோ வழி பறக்குன்றாங்க. இல்லை, கர்த்தரை நம்பி சோத்திரம் பண்ணு, அவரை உயர்த்து. எப்படி உயர்த்துறது? நிறைய பேர் எப்படி உயர்த்துறதுன்னா, அப்படி 100 சோத்திரம் 1000 சோத்திரம் சொன்னால் அவரை உயர்த்துறதுக்கு சமம். நீ இப்படி பண்றதுனால அவர் உயர்த்தப்படுறதில்ல, அவர் ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்கிறாரு. நீ சோத்திரம் சொல்றது உன் வாழ்க்கைக்கு நன்மை. நீ சோத்திரனால அவர் உயர்த்தப்படுறது அது தப்பு. அவர் அப்படி உயர்த்தப்படலைங்க, அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நீங்களும் நானும் உயர்த்த முடியாது. அவரை என் வாயில சொல்றது நீ சொல்லலாம். அந்த கல்லும் மண்ணும் மரமும் செடியும் பாடி துதிக்கும். நீ சொன்னா உனக்கும் உன் சந்ததிக்கு நல்லது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது இல்லையா? அப்போ எப்படி அவரை உயர்த்துறோன்னா, என் வாழ்க்கையில நான் அவரை நம்புறதுல தான் அவரை என் வாழ்க்கையில நான் உயர்த்துறேன். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். செய்வோமா? அப்பா பிதாவே, இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கட்டும், மருந்தா இருக்கட்டும். இந்த மருந்து வேலை செய்யட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. Bye bye.